நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளை இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது பின்வாங்காதிருப்பீர்களாக என்கிற குறிப்பு 6ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் நிறைவை பெற்று அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனிதர்களாக வாழ்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் பின்னிட்டு திரும்பாதிருக்க வேண்டும். பழமையான வாழ்க்கை முறைமைகளுக்கு திரும்பாதிருக்க வேண்டும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு திரும்பாதிருக்க வேண்டும். விட்டு வந்தவைகளை திரும்ப போய் தின்னும் வழக்கம் வைத்திருக்க கூடாது என்று இந்த நிருபம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக நமக்காக தந்திருக்கும் பொழுது, அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கும் பொழுது, அவருடைய உயிருக்கு உத்தரவாதமாக நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. இந்த எபிரேய நிருபம் மிகவும் ஒரு முக்கியமான புஸ்தகமாக காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் யார் என்று சரியாக யார்களையும் கணிக்க முடியவில்லை. ஏனெனில் இதிலே அப்படிப்பட்ட குறிப்புகள் காணப்படவில்லை. ஆனாலும் பொதுவாக பவுல்தான் இதனுடைய ஆசிரியராய் இருக்க வேண்டும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியர் என்று வலியுறுத்துகிறது தான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நோக்கமாய் இருக்கிறது. யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை குறித்து எழுதி நம்ப வைக்கின்றார் இந்த ஆசிரியர் என்பதை நாம் இதிலே அறிகின்றோம். அதிலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற லேவியராகமத்தின் ஆசாரியத்துவத்துக்கு மேலான ஒரு நித்திய ஆசாரியத்துவத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கொண்டு வந்து இஸ்ராயேலர்களையும் புறஜாதிகளையும் மீட்டு ஒரே மந்தையாக மாற்றுவது குறித்த காரியங்களை நாம் இங்கு அறிகின்றோம். இந்த நாளிலே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளை நாம் தியானத்துக்கு கொள்ளுகின்றோம். அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை கொண்டே தேவன் உண்டாக்கினார் என்று 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகின்றது. பூர்வ காலங்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று ஆண்டவர் இவரை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நாம் காண்கிறவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் இவரை கொண்டே உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பொதுவாக பைபிள்ல நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டே இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்படி என்றால் இந்த எபிரேயர் நிருபம் இயேசுவை கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அந்த புஸ்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்போ ஆதியிலேயே தேவன் வார்த்தையை கொண்டு என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டே இந்த உலகம் யாவற்றையும் உண்டாக்கினார் என்று நாம் நம்ப வேண்டும் என்று இந்த ஆசிரியர் விரும்புகின்றார். அவரை கொண்டு மறுபடியும் இந்த மனித குலத்தை மீட்டு தம்மிடம் சேர்த்து கொண்டார் என்பதை தொடர்ந்துள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். இவர் அவருடைய மகிமையும் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்று 3ஆம் வசனத்திலே இந்த ஆசிரியர் அழகாக நமக்கு எழுதுகின்றார்.
இந்த இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை விடவும் மேலானவர் என்பதை தொடர்ந்துள்ள பகுதிகளிலே வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இஸ்ராயேலர் நம்பும் மோசே விடவும் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்று 3ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று அங்கே இந்த ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். இவரின் இரத்தம் மூலமாக, இவருடைய இரட்சண்ய கிரியையின் மூலமாக புது சிருஷ்டிகளாக்கப்பட்டவர்கள் அன்றாடம் பாடுகளிலும் துன்பங்களிலும் ஆண்டவர் அவர்களை காக்கிறவராய் இருக்கிறார் என்று 2ஆம் அதிகாரம் 14 18ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே வாசிக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமும் விசுவாசத்து நிமித்தமும் சுவிசேஷத்து நிமித்தமும் வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் அவர்களை காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, அவர்களை தமக்குள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இப்படி அவர் ஆனார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இங்கே அழகாக பதியப்பட்டிருக்கிறது. இவரை கொண்டு சாத்தானை முற்றிலுமாய் அழிக்க தேவன் சித்தம் கொண்டுள்ளார். இப்பொழுது இந்த இயேசு உன்னதங்களிலே மகிமை பொருந்தனவராய் இருக்கிறார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கின்றோம். இந்த இயேசுவை விட்டு விலகி செல்வது ஆபத்தானது என்பதை 3ஆம் அதிகாரம் 12 15ஆம் வசனத்தில் இந்த ஆசிரியர் அழகாக எடுத்து கூறுகின்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று அழகாக சொல்லுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்.
பின்வாங்கி போவோமானால் அவர் நம்மை கைவிடுவார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு தெய்வ பயத்தோடு பயந்திருக்க கடவோம். 6ஆம் அதிகாரம் 4-8 வரை உள்ள வசனங்களை சொல்லும் பொழுது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம-ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி மழை பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லுகிறார். ஆகவே உங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். தொடர்ந்து 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். உங்கள் போராட்டங்களில் உங்களுக்காக ஆண்டவர் மன்றாடுகிறார். நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியான ஆபத்துகள் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்காக அவர் அன்றாடம் மன்றாடுகிறவராய் இருக்கிறார் என்று 7ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே வாசிக்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் பின்வாங்கி போகாதிருக்கும்படியாக அவருடைய சிந்தையை அவர் நமக்கு தருவார் என்று 8ஆம் அதிகாரம் 10-12 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ராயேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபையாகவே ஆண்டவர் நாம் அந்த விசுவாச சிந்தையிலே பரிசுத்த ஜீவிதத்திலே உறுதிப்பாட்டிலே நிலைத்து நிற்பதற்கு அவர் தம்முடைய வார்த்தைகளையும் தம்முடைய ஆவியையும் தம்முடைய சிந்தையும் நமக்கு தந்து நம்மை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம் யாவற்றையும் கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 12-14 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர்
ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆகவே உங்கள் அழைப்பை விட்டு விடாதிருங்கள். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான திருப்பணிகளுக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆகவே அந்த அழைப்பையும் உறுதிப்படுத்துதலையும் விட்டு விடாதிருங்கள். நீங்கள் குழந்தைகளைப் போல இராதேயுங்கள். நல்ல கடினமான உணவு சாப்பிட்டு நல்ல புருஷர்களாக வாழ்வதை போல நீங்கள் இருங்கள் என்று இந்த ஆசிரியர் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இவ்வளவு மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொடுத்து நம்மை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய மக்களாய் வாழ்வதற்கு தம்முடைய குமாரனையை பலியாக தந்து மீட்டு ரட்சித்து அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நம்மை வைத்திருக்கும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு, பரிசுத்த ஜீவியத்தை தொலைத்து விடாதபடிக்கு, தேவனோடு உள்ள நல்வுறவை விட்டு விடாதபடிக்கு நிலைத்திருந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களின் மூலமாய் தேவரீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிந்தைகளிலும் சரீர அளவிலும் ஆண்டவரே எங்களுடைய உறவுகளிலும் நாங்கள் கேடானவைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்து நின்று எங்களுக்காக மரித்துயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொண்டவர்களாயிருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.